வணக்கம். தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசுல இருந்து சமீபத்துல நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதுல எது நமக்கு முக்கியம், நம்ம வாழ்க்கையை இது எப்படி பாதிக்க போகுது, வாங்க அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். ஆமா, இவ்ளோ செய்திகள் வரும்போது எதுல கவனம் செலுத்துறதுன்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்காக மிக முக்கியமான தகவல்களை மட்டும் நாங்க தொகுத்து வழங்குறோம். இன்னைக்கு நாம 4 முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் மற்றும் புதிய விதிகள். அடுத்து அரசு சேவைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அப்புறம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பத்தி, கடைசியா சில அரசியல் வாக்குறுதிகளையும் பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நம்ம பார்க்க போறது நேரடியா நம்ம பணப்பைய பாதிக்கிற விஷயங்கள், அதாவது நிதி பலன்கள் மற்றும் சில முக்கியமான விதி மாற்றங்கள். இந்த நம்பரை பாருங்க, வெறும் 20 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு வெறும் 20 ரூபாய் செலவுல என்ன பெருசா கிடைச்சிட போகுது? பதில் இதோ 2 லட்சம் ரூபாய். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். வெறும் 20 ரூபாய் பிரீமியத்துக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விபத்து காப்பீடு கிடைக்குது. இந்த திட்டத்தோட பேரு தான் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது மத்திய அரசோட ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். குறிப்பா குறைஞ்ச வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இதுல சேரது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு 18ல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். அப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போதும். உங்க பேங்க்குக்கு போய் கேட்டாலே போதும், விண்ணப்பிக்கலாம். பிரீமியம் தானாவே உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. இப்போ பான் கார்டு சம்பந்தமா ஒரு பெரிய அப்டேட். முன்னாடிலாம் ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய்க்கு மேல பணம் போட்டாலோ எடுத்தாலோ பான் கார்டு கட்டாயா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த லிமிட்ட 10 லட்சம் ரூபாய் ஏத்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, சொத்து வாங்கும் போதோ விற்கும் போதோ பான் கார்டு கொடுக்க வேண்டிய வரம்பும் 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு. பேங்கிங் நடவடிக்கைகளை எளிமையாக்கத்தான் இந்த மாற்றங்கள்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அடுத்த ஒரு நல்ல செய்தி, பல வருஷமா பயன்படுத்தாம இருந்த 7 லட்சத்துக்கும் அதிகமான PF கணக்குகள், அதாவது நம்மளோட வருங்கால வைப்பு நிதி கணக்குகள்ல இருந்த பணத்தை அதுக்கு உரியவங்களுக்கோ அல்லது அவங்களோட வாரிசுகளுக்கோ திருப்பி கொடுக்க அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இங்க நாம தினமும் பயன்படுத்துற அரசு சேவைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மிக மிக முக்கியமான அவசர அறிவிப்பு. உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட கைரேகையையும் பதிவு பண்றது கட்டாயம். ஒருவேளை நீங்க இதை செய்ய தவறுனா உங்க ரேஷன் கார்டை தற்காலிகமா முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இதை உடனடியா செஞ்சிடுங்க. இனிமே ரேஷன் கடைகள்லயும் ATM வரப்போகுது. இதோட பேரு அன்னபூர்த்தி. நம்ம பணம் எடுக்கிற ATM மாதிரியே உங்க ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி 24 மணி நேரமும் அரிசி பருப்புன்னு தானியங்களை வாங்கிக்கலாம். இந்த தானிய ATM மூலமா நமக்கு நேரம் மிச்சமாகும், பெரிய கியூல நிக்க வேண்டாம், சரியான எடைக்கும் கேரண்டி கிடைக்கும். இந்த சிஸ்டம் மத்த மாநிலங்கள்ல ஏற்கனவே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமாவே தமிழ்நாட்டிலையும் அறிமுகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நம்ம இளைஞர்களுக்கான சில முக்கியமான தகவல்கள். மாணவர்கள், வேலை தேடுறவங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தேதிகள் இது. மாணவர்களே கொஞ்சம் கவனிங்க. CUET நுழைவுத் தேர்வு, JEE மெயின்ஸ் 2வது கட்ட தேர்வு, அப்புறம் அக்னிவீரர் ராணுவ ஆள் சேர்ப்பு, இதுக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதிகள் நெருங்கிடுச்சு. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவா பேசல. 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு அதிமுக கட்சி அறிவிச்ச சில முக்கிய வாக்குறுதிகளை உங்க தகவலுக்காக மட்டும் நாம இப்ப பார்க்க போறோம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு, இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்தி தருவோங்கிறது. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 3 இலவச சிலிண்டர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை, வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, பெண்கள் 2 வீலர் வாங்க மானியம்னு இன்னும் பல வாக்குறுதிகளையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, சுருக்கமா சொல்லணும்னா நீங்க உடனே கவனிக்க வேண்டியது 4 விஷயங்கள். 1, அந்த 20 ரூபாய் இன்சூரன்ஸ் திட்டம். 2, பான் கார்டோட புதிய விதிகள். 3, ரேஷன் கார்டுல கைரேகை பதிவு செய்யறதுக்கான அவசரம். 4, இளைஞர்களுக்கான விண்ணப்ப தேதிகள். இந்த எல்லா மாற்றங்களையும் வாக்குறுதிகளையும் பார்த்தாச்சு. இதுல ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம்.